அன்புள்ளம் கொண்ட ரெட்ரோ ஆன்மீகம் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்ப்போம். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, தனுசு ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 9வது வீடாக இருக்குது. பொதுவாக 9வது வீடு அப்படின்னா 9வது வீடுனாலே ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். 9ன்றது பாக்கியஸ்தானம் பேர், வெற்றிகளை அடையாளம் காட்டக்கூடிய ஸ்தானம். உங்களுக்கு உயர் பதவி, அது மாதிரி புது தொடர்புகள் மூலமாக நல்லவை நடக்கிறது, வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறது, இது எல்லாத்துக்குமே இந்த 9ஆம் இடம் காரணம். அதுவும் காலபுருஷத்தில் 9வது வீடுன்றதுனால இந்த தனுர் ராசியில் எந்த கிரகமும் உச்சமும் ஆறுதில்லை, நீசமும் ஆறுதில்லை. இந்த வீட்டு அதிபதி குரு பகவான் கூட கடகத்தில் தான் உச்சமாகிறார், மகரத்தில் நீசமாகிறார். ஸோ எந்த கிரகமும் உச்சமோ நீசமோ ஆகாத ஒரு ராசின்றதுனால பொதுவாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரிய விதமான பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இவங்களுடைய ஆயுள் பலனும் நல்லாவே இருக்கும். பொதுவாக தனுசு ராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சி மூலமாக குரு பார்வை வருது, 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார். 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு பல பேருக்கு புதிய தொடர்புகள், வெளிநாட்டு முயற்சி, இது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். வேலையிலையும் உத்தியோக உயர்வு கிடைக்கும், இல்லாட்டினா இருப்பிட மாற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டே இருந்தால் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கும் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு 3வது இடத்துக்கும் இருக்குது. அதனால் உங்கள் முயற்சியின் மூலமாக மிகப்பெரிய லாபங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய முழுமையான முயற்சியை இந்த காலகட்டங்களில் நீங்கள் செலுத்துனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான். ஸோ வேலை பார்க்குறவங்களுக்கு உத்தியோக உயர்வு அது கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. பல பேர் இந்த ராசியை சேர்ந்தவங்க வெளிநாட்டுக்கு டூரிஸ்ட்டுக்கான போயிட்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதிய வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை கிடைக்கும். இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக இது வரைக்கும் உங்களுக்கு தடையாக இருந்ததெல்லாம் விலகி டக்குன்னு உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு மிஷினரிஸ் நீங்கள் தேடிட்டு இருந்திருக்கலாம், அதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் இடம் தேடிட்டு இருந்திருக்கலாம், இடம் அமையும். இது மாதிரி உங்களுக்கு இதில் எதுனால தடையாக இருந்துட்டு அந்த தடை விலகி இப்போ எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆகி மூவ் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ தொழில் ரீதியாக உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு, லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ராசியை சேர்ந்த பல பேருக்கு திருமண காலங்கள் கூடி வருது. அதனால் இந்த உங்களுடைய தசாபுதிகளுக்கு அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் திருமணங்கள் நடக்கும். ஏற்கனவே உங்களுக்கு திருமணத்தில் பிரச்சனை இருந்து பிரிஞ்சிருந்தீங்கன்னா அதுவும் நீங்கி இப்போ 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா பிரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக திரும்ப இணக்கமாக பேசி சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. குடும்பத்தில் உறவினர்களோட கூட பிறந்தவங்களுடைய அவங்களுடைய அனுசரணை உங்களுக்கு கிடைக்கும், அவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களோட கூட பிறந்தவங்களுடைய ஒத்துழைப்பு இந்த குரு பார்வைனால கிடைக்கும்னாலும் நீங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியே சனி பகவான்றதுனால நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் ஹர்ட் பண்ணாமல் பேசுகிறது நல்லது. கொஞ்சம் நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுகிறது நல்லது. அப்போ உறவினர்களுடைய உங்களுடைய தொடர்புகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இந்த ராசியை சேர்ந்தவங்க படிப்புக்காக வெளிநாடு போகிறது, மேல் படிப்புக்கு சீட் கிடைக்கிறது, இதெல்லாமும் இந்த காலகட்டங்கள் நடக்க போகிறது. பொதுவாக குரு பெயர்ச்சி இது வரைக்கும் தடையாக இருந்த காரியங்கள் எல்லாத்தையும் விலக்கி உங்களுக்கு நல்ல பலன்களை தரத்துக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் தசாபுத்தியும் உங்களுக்கு உதவி பண்ணணும். இந்த ராசியை சேர்ந்தவங்க பொதுவாக நீங்கள் வணங்க வேண்டியது சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி. நீங்கள் சிவன் கோயிலை 3 தடவை சுற்றி 3 விளக்கு ஏற்றி தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு, அதே மாதிரி நவகிரகங்களை ஒரு 3 தடவை சுற்றிட்டு நீங்கள் வேண்டின்னு வந்தீங்கனால, இது வியாழக்கிழமை பண்ணிவிட்டு நீங்கள் வேண்டின்னு வந்தாலே நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி இன்னும் அதிகமான பலன்களை கொடுக்கும். உங்கள் தசாபதிப்படி கொஞ்சம் காலங்கள் சரியில்லாமல் இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் நீங்கள் போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா மிக நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசியை பொறுத்தளவுல எல்லா விதத்திலும் நன்மையான பலன்களை தரத்துக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. மகர ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 10வது வீடாக இருக்குது. இந்த மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். மகர ராசியில் குரு பகவான் நீசமாகிறார், செவ்வாய் உச்சமாகிறார். இப்போ இந்த ராசியில் குருபகவான் நீசமாகிறார். ஆனால் இந்த ராசிக்கு அவர் இப்போ பயிற்சி ஆக போகிறதுன்றது 5வது வீட்டில் இருந்தார். 5வது வீட்டிலேருந்து 6வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ உங்களுக்கு உங்கள் ராசிக்கு தடைகள், ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, தடைகள் ஏற்படுத்தக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறார். இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவானாலும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள்,
திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 1-2 பாதங்கள், இதெல்லாம் வந்து இந்த ராசியில் இருக்குது. உங்கள் 6வது வீடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ருணரோக சத்துரு ஸ்தானம் அப்படின்னாலும் அந்த வீட்டில் குரு பகவான் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும், தடைகள் நீங்கும் அப்படின்ற இந்த மாதிரியான பாசிட்டிவான பலன்களும் இருக்கும். அவர் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறார், 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஆனால் இந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு வரவுக்கேற்ற செலவு இது 2மே இருக்கும். வரவும் இருக்கும், வரவுக்கேற்ற செலவும் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு முன்னால் தேவைதானான்னு 1க்கு 2 தரம் நீங்கள் யோசிச்சு செலவு பண்ணாலே நல்லது. இந்த ராசியில் உள்ள வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, அவங்க கூட இருக்கிற வேலை பார்க்குறவங்களோ, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களோ உங்களுக்கு வந்து முன்ன மாதிரி கொஞ்சம் அனுசரணை இல்லாமல் போகலாம். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கனாலே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால் அவங்கள்ட்ட எந்த ரகசியமும் சொல்கிறதுக்கு முன்னால் யோசித்து சொல்லணும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லாட்டினா உங்கள் ஐடியாவை அவங்க யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எல்லா வேலையும் பார்ப்பீங்க, அவங்க அதை கொண்டு போய் காமிச்சு அவங்க பேர் வாங்கிடுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தொழில் பண்ணுறவங்க பொறுத்தவரை உங்களுடைய வேலையாட்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலையாட்களுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கிறதுக்கு உண்டான விஷயங்களை காரியங்களை நீங்கள் இறங்கணும். ஏன் என்னாச்சு, வேலையாட்கள் மேலே கொஞ்சம் வந்து கவனம் செலுத்தி அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை செஞ்சு கொடுத்தீங்கனாலே நல்லது. இந்த காலகட்டத்தில் உழைப்பு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் வந்து உழைப்பை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். அதனால் நீங்கள் அதிகமாக உழைப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம உழைக்கிறதுக்கு தயங்கக்கூடாது, சோம்பேறித்தனக்கூடாது, காரியத்தை தள்ளி போடக்கூடாது. இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே இது வந்து அது சரியாக போயிடும். ஒருவேளை அப்படிலாம் உழைக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸசைஸு இல்லை ஒரு ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அதெல்லாம் விடாமல் தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் நல்லா பார்க்க முடியும். நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட்டை நிப்பாட்டிட்டிங்கனாலே உங்களுக்கு பிரச்சனைகளும் வந்துடும். ஏன்னா இந்த உழைப்புக்கு அதிபதி சனி பகவான், உழைப்பாளிகளை குறிக்கக்கூடியவரும் சனி பகவான். அவர் வந்து உங்கள் ராசியை பொறுத்தவரை சகாய சனியாக இருக்கார். 3ஆம் இடத்துக்கு 7ரை சனி முடிஞ்சிருச்சு, இப்போ சகாய சனியாக இருக்கார். அந்த வீட்டு அதிபதி குரு பகவான் 6ல் மாட்டின்ட்டார். அதனால் நீங்கள் உழைப்பு அதிகப்படுத்தணும். நீங்கள் வந்து உங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். உங்களுடைய ஒர்க்கு லோடு கூடும். அப்போ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். அது மூலமாக பிற்காலத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் எல்லாத்தையும் வந்து வாய்ப்புகள் கூட வரும். ஸோ இப்படி தான் நீங்கள் அதை நீங்கள் பார்க்கணும். குடும்பத்தை பொறுத்தளவில் குடும்பத்தில் காரிய தடைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் 6வது வீட்டில் குரு பகவான் இருக்கார். ஆனால் ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம், ஏன்னா உங்களுக்கு 3வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதியானவர் 6வது வீட்டில் இருக்கிறதுனால இப்போ வந்து முயற்சிகள் கம்மியாக இருக்கும். எல்லாத்தையும் தள்ளி போடுவீங்க. இது 2ஐயும் நீங்கள் தவிர்த்துடணும். முயற்சியை வந்து எப்போவுமே முயற்சியை ஃபுல்லாக கொடுக்கணும். நம்மளுடைய ஃபுல்லஸ்ட் எஃபர்ட்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஃபுல்லஸ்ட் எஃபர்ட்ஸ் நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லது. திருமணத்தை பொறுத்தளவில் உங்களுடைய தசா புத்திகளில், ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. அப்போ தசா புத்திகளில் வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த திருமணம் நடக்கும். தசாபுதிகள் இல்லாட்டினா இப்போயும் அப்பயே கூட தசாபுதி இருந்தால் கூட அந்த காலகட்டங்கள் பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா அந்த தடையாகும், இல்லை தள்ளி போகும், அப்புறம் தான் நடக்கும். இல்லை அதுக்குள்ளே யாருன்னு இன்னொருத்தர் வந்து யாரும் பேசி கலைச்சி விட்ருவார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். படிப்பு அப்படின்றத பொறுத்தவரை 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறனால உங்களுடைய படிப்பு நல்லா இருக்கும், மேல் படிப்புக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனாலும் பார்த்துங்க, அந்த கடைசி நேரத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்து ஏன்னா சின்ன சிக்கல் வந்து அதுக்கப்புறம் அது சரியாகும். ஸோ மகர ராசிக்கு நான் நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுக்கக்கூடாது. ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவாக இருந்தாலும் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து அதில் நம்ம வெளியில் வர முடியும். அதனால் யாரும் இதனால் மனசு சோர்ந்து போகக்கூடாது. வெற்றி அப்படின்றது தான் சந்தோஷம். அப்போ போட்டின்னு வந்தால் தானே வெற்றி கிடைக்கும். ஸோ போட்டி எல்லாம் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஆகா நம்ம வேலை பார்க்குறதுக்கு விளையாடுறதுக்கு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான், முன்னெடுத்துக்கு போனீங்கன்னா தான் இதில் வெற்றி அடைய முடியும். ஐயோ போட்டியா விளையாட்டான்னு நம்ம நினச்சோம்னா ஜெயிக்க முடியுமா? அப்படி முடியாது. அதனால் நீங்கள் வந்து அதுக்கு வந்து நல்ல எஃபோர்ட்ஸ் போடுற அளவுக்கு மனசை வந்து உற்சாகமாக வச்சுக்கணும். பொதுவாக வந்து கடகராசிக்கும் சரி மகர ராசிக்கும் சரி எப்போவுமே கொஞ்சம் வந்து நல்லா போயிட்டுருக்கும், திடீர்னு மனசு டல்லாகிடும். நல்லா தான் இருக்கும், அப்புறம் டல்லாகிடும். வாழ்க்கையிலையும் அப்படி தான் ஏற்ற இறக்கங்களை வந்து நிறையா சந்திப்பீங்க. மகர ராசி அன்பர்கள் அதிகமான பேர் விபத்துக்கு உள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சின்ன சின்ன விபத்துகள் தான், உயிர் பயம். இதனால அவங்களுடைய தசாபுதிகள் அந்த மாதிரி கிரகங்களும் அவங்களுக்கு நல்லா இருக்கணும்.
உங்கள் ராசிக்கு வந்து தொழில் தானாதிபதி அப்படின்னா அவர் வந்து சுக்கிரன் தான். ஸோ தொழில் தானாதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு நல்ல லெவலில் இருந்தாங்கன்னா தொழிலை பொறுத்தவரை ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்க அவங்களால வந்து உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம சமாளித்து தான் கொண்டு போகணும். அப்போ வந்து அவங்க டீம் ஒர்க்குன்னு சொல்லி அவங்களையும் சேர்த்து நல்லா காரியம் பண்ணணும். டீம் ஒர்க் அப்படின்னு நம்ம அதை வந்து அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கணும். இப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான்னாலும் நீங்கள் வணங்க வேண்டியது ஆஞ்சநேயருக்கு அனுமான் சாலிசா சொல்லலாம். இல்லை ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயரை வணங்கலாம். இல்லை வந்து மாதத்துக்கு ஒரு தரம் ஆஞ்சநேயரை வணங்கணும். மாதத்துக்கு ஒரு தரம் வடமாலை மாதிரி சாத்தி பண்ணலாம். இல்லை வெண்ணெய் சாத்தலாம். இல்லை வெத்தலை மாலை போடலாம். ஒரு ஆஞ்சநேயரை வணங்குறதுக்கு பல வகைகள் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சுருந்தீங்கனாலே ஆஞ்சநேயரை வணங்கிக்கலாம்.